அன்பு உறவுகளே, நம்முடைய புனித வார சிந்தனைக்காக இயேசு கிறிஸ்துவின் தாழ்ச்சி என்கின்ற மைய கருத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். தாழ்ச்சி அல்லது பணிவு அனைத்து புண்ணியங்களுக்கும் தாயாக, அனைத்து புண்ணியங்களின் ஊற்றாக, அனைத்து புண்ணியங்களுக்கும் துவக்கமாக இருக்கின்றது. தாழ்ச்சி அல்லது பணிவு ஒரு ஆன்மாவினை எந்த புகழ்ச்சியிலிருந்தும் இகழ்ச்சியிலிருந்தும் பாதுகாக்க உதவி செய்கின்றது என புனித அன்னை தெரசா குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து இறப்பு முழுவதுமே ஒரு தாழ்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அவருடைய பிறப்பு மனித குலம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். இந்த உலகத்தை படைத்த கடவுள் தான் பிறக்கின்ற பொழுது எங்கேயும் ஒரு இடம் கிடைக்காமல் இருப்பதை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே, மரியா தன்னுடைய தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்காததால் துணிகளால் பொதிந்து மாட்டு தீவன தொட்டியில் இயேசுவை கிடத்தினார் என்று. ஆக இந்த உலகம் அனைத்தையும் படைத்த கடவுள் தன்னையே வெறுமையாக்கி கொள்ளுகின்றார். இரண்டாவதாக, மிக சிறந்த உதாரணமாக தன்னை எவ்வாறு தாழ்த்தி கொள்ளுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, மனித உரு எடுப்பதே அவருடைய தாழ்ச்சியின் மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி அடிமை கூலம் பூண்டு படைத்தவர் ஒரு படைப்பாகவே மாறுகின்றார் என்பதை புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக தன்னை கருதாமல், தன்னை பற்றி கொள்ளாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமை உருவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கின்ற அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று புனித பவுல் குறிப்பிடுகின்றார். இயேசு தன்னுடைய பணி வாழ்வின் துவக்கத்தில் இருந்தே தன்னுடைய பணிக்காக திரு தூதர்களை தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது மீனவர்கள், வரி தண்டுபவர்கள், தீவிரவாதிகள் என அவருடைய திருத்தூதர் குழுவிலே இடம் பெறுகின்றார். இயேசு எவ்வாறு தம்மையே இந்த மனித குலத்தோடு ஒன்றித்துக் கொள்ளுகின்றார், அதுவும் குறிப்பாக சமுதாயத்தின் விளிம்பு நிலைகளிலே இருக்கின்றவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார், தன்னையே ஒன்றித்துக் கொள்ளுகின்றார், தன்னை அவர்களில் ஒருவராக மாற்றுகின்றார். இவைகள் அனைத்தும் அவருடைய தாழ்ச்சி நிறைந்த வாழ்விற்கு எடுத்துக்காட்டுகள். பாவிகளோடும் ஏழைகளோடும் உடல் நலமற்றோரோடும் தன்னை ஒன்றாக பார்க்கின்றார். இதனை மத்தேயு நற்செய்தியாளர் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன் என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல. இந்த சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்டிருக்கின்ற, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற விளிம்பு நிலைகளிலே இருக்கின்றவர்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அவர்களை அழைத்து ஆறுதல் மொழி கொடுத்து குணப்படுத்துகின்றார். இவ்வாறாக தன்னையை தாழ்த்தி எந்த ஒரு இடத்திலும் தான் ஒரு இறைமகன் என்கின்ற ஆணவத்தோடோ தலைக்கணத்தோடோ பிறரை நடத்தாமல் அவர்களில் ஒருவராக மாறுகின்றார்.
இது அவருடைய தாழ்ச்சியின் உதாரணமாக இருக்கின்றது. இந்த புனித வாரத்திலே பெரிய வியாழன் அன்று நாம் இயேசுவின் பாதம் கழுவுகின்ற சடங்கினை நினைவு கூறுகின்றோம். இந்த பாதம் கழுவுகின்ற சடங்கு இயேசுவின் தாழ்ச்சிக்கு மற்றும் ஒரு உதாரணம். வழக்கமாக இயேசு பிறருக்கு பணிவிடை செய்வதன் உதாரணமாக இந்த பாதம் கழுவுதல் சடங்கானது பார்க்கப்படுகின்றது. மேலுமாக இது இந்த சடங்கின் வழியாக இயேசு நம் அனைவரையும் தூய்மைப்படுத்துகின்றார். இதனை யோவான் நற்செய்தியாளர் 13வது அதிகாரம் 4-5 முடிய உள்ள வசனங்களிலே இயேசு பந்தியில் இருந்து எழுந்து இடையில் துண்டை கட்டி கொண்டு பாதங்களை துண்டால் துடைத்து தூய்மைப்படுத்துகின்றார். ஆக அவருடைய பணி வாழ்வு நம் அனைவரையும் தூய்மை ஆக்க அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் இந்த பாதம் கழுவுதல் என்கின்ற சடங்காக நான் பார்க்கின்றேன். ஆக நாம் அனைவரும் தூய்மை பெற வேண்டும், தூய்மை அடைய வேண்டும் என்கின்றதை இந்த புனித வாரத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அவருடைய தாழ்ச்சி நாம் அனைவரும் புனிதர்களாக மாற வேண்டும் என்கின்ற இயேசுவின் விருப்பத்தை நமக்கு இன்று சுட்டி காட்டுகின்றது. அன்பு உறவுகளே, இயேசுவின் பாடுகளிலும் அவருடைய இறப்பிலும் இயேசுவின் தாழ்ச்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கின்ற பொழுது, தந்தையே, இத்துன்ப கிண்ணம் கூடுமானால் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என்னுடைய விருப்பப்படி அல்ல, மாறாக உம்முடைய விருப்பப்படியே என தாம் பாடுகள் படப்போவதை அறிந்திருந்தும் நன்றாக தெரிந்திருந்தும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அன்பு மகனாக இயேசுவை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலுமாக இயேசுவின் உச்சக்கட்ட தாழ்ச்சி என்பது தன்னுடைய இறுதி மூச்சினை விடுகின்ற வரைக்கும் இயேசு பணிவாக தாழ்ச்சியாக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய உணவாக எடுத்துக்கொண்டு செயலாற்றுகின்றார் என்பதனை சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு அவர் துணிகின்றார். சிலுவை சாவு என்பது மிக பெரிய குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மரண தண்டனையாக இருந்த பொழுதிலும் இயேசு அந்த சிலுவை சாவினை, சிலுவையை மனம் உவந்து ஏற்றுக்கொள்கின்றார். எதற்காக என்றால், இதுவே தந்தையின் திருவுளம், தந்தைக்கு பணிந்து நடப்பதே, தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே இயேசு கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாட்களிலே நம்முடைய தாழ்ச்சி, நம்முடைய பணிவு, நாம் பிறரை எவ்வாறு மதித்து நடக்கின்றோம், பிறரை எவ்வாறு சமமாக நடத்துகின்றோம் என்று இன்றைய புனித வாரத்திலே நாம் சிந்திப்போம். இன்றைய தவக்கால நற்செயலாக, புனித வார நற்செயலாக பிறரை குறித்து தாழ்வான, பிறரை குறித்து தவறாக சிந்திக்க மாட்டேன் என உறுதிமொழி எடுப்போம். ஜெபம். இயேசுவே, உம்மை போல நாங்கள் மாற உதவி செய்யும். ஆமென்.